1400 வருடங்களுக்கு முன்பு அரேபிய தேசத்தில் இஸ்லாம் மார்க்கம் இருந்ததா? அரேபிய மக்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள்? முகமது நபி அவர்களுக்கு 40 வயதில் நபிப்பட்டம் கிடைத்ததாக அறிகின்றோம். அதற்கு முன்பு 40 வயது வரை நபி அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசில் தான் நபியாக இருந்தாங்கன்னா 40 வயசுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அது ஏதாச்சும் ஒரு மதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்களா? ஏதாச்சும் ஒரு மதம் அங்கே இருந்திருக்கும்ல, அதன்படி வாழ்ந்தார்களா? அல்லது இப்போ நம்ம என்ன ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை அவர்கள் புரிந்தவர்களாக இருந்தார்களா? அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கேட்குறார். அன்றைய அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தங்களை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு பல காரியங்களை செய்தார்கள். எல்லாமே இப்ராஹிம் நபி தான். அவங்களுடைய வழிகாட்டுதல் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபின்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இப்ராஹிம் நபியுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அவங்க எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ இதெல்லாம் அல்லாஹ் சொன்னான்னு, காபாவில் ஹஜ்ஜிலாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்ராஹிம் நபியை வச்சு தானே செய்கிறாங்க. அந்த அரபுகளும் ஹஜ்ஜி செஞ்சாங்க. எதை வச்சு செஞ்சாங்க? இப்ராஹிம் நபி வழிமுறை நினச்சி தான் செஞ்சாங்க. அந்த இப்ராஹிம் நபிக்கே கூட சிலையெல்லாம் கொண்டே காபாவிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு மார்க்கம் இருந்தது. இப்ராஹிம் நபி அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் மையமாக வைத்து அவங்க பேரை பயன்படுத்தி அவங்க சில காரியங்களை செஞ்சார்கள். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதுலேயே என்ன செஞ்சாங்கன்னா சில பேர், மிகச்சில பேர் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலேயே தெளிவாக இருந்தார்கள். கல்லை வணங்க மாட்டாங்க, கழுத குதிரையை வணங்க மாட்டாங்க. ரொம்ப அல்லாஹ் தான் எல்லாங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இவங்க அல்லாவே சொல்லிக்கிருவாங்க. யாரா படைச்சதுன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவான். யார் ரிசுக்கு தர்றதுன்னு கேட்டால் அல்ல. ஏன்னா இப்ராஹிம் நபி மார்க்கம் தானே. அந்த மக்கத்து காபீர்கள்ட்ட கேட்டோம்னா உன்னை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. உனக்கு ரிசுக்கு தர்றது யாருன்னு கேட்டால் அதுவும் அல்லான்றுவாங்க. எல்லாமே அல்லான்றுவாங்க. உன்னையை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்றுவாங்க. ஆனாலும்